அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஜென்மஸ்தானத்தில், அதாவது உங்களுடைய ராசியில் நடைபெறக்கூடிய 2 கிரகங்களுடைய இணைவுகள். சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவு. புதன் ஆதித்ய யோகம் என்று அழைக்கக்கூடியவர். அதே நேரத்தில் இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டிற்கான அதிபதிங்க. புதன் உங்களுடைய ராசிக்கு 1, அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி, உங்களுடைய 4ஆம் வீட்டிற்கான அதிபதியும் இந்த புதன் பகவான். ஆக இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை சுமார் 1 மாத காலகட்டங்களுக்கு நடைபெறவிருக்குங்க. இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள், புதன் ஒருவருக்கு புத்தியையும் வித்தையும் கல்வியையும் தரக்கூடியவர். அதே நேரத்தில் இந்த சூரியன் நிர்வாகத்திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய அளவுக்கு யோகத்தை தரக்கூடியவர் இந்த சூரிய பகவான். இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த கிரகங்களுடைய இணைவு காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மையை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதி என்று அழைக்கக்கூடிய இந்த புதன் ஒரு விஷயத்தை ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து அதை கரெக்டான விதத்தில் செயல்படுத்தக்கூடிய நபர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் அந்த விஷயங்கள் தவறாக நடந்துடக்கூடாது, நம்மளை யாருமே ஒரு விஷயத்தில் குறை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பார்த்து சில காரியங்கள் செய்கிறோம். அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் தன்னுடைய வார்த்தையை கேட்டவங்கள மற்றவங்களோட வாழ்க்கையை மிக அளவில் பிரகாசிக்க. ஏன்னா இவங்க அட்வைஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கி என்னோடய வாழ்க்கை இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறீங்களே தவிர யாரையும் கெடுத்த பாடு இல்லைங்க. யாருக்கும் எந்த விதத்துலையும் ஒரு எல்லளவும் துரோகம் செஞ்சது கிடையாது. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துட்டுருக்கு, என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் என்னை ஏதாவது ஒரு விதத்தில் ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் யோசித்து பண்ணலாம், அதில் நிறைய இழப்புகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான வழியே இல்லை. யாரை நம்பணுமோ அவங்களே நமக்கு துரோகம் செய்யக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலை சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. யாரை நம்புறதுனே தெரியலைங்க. எல்லாருமே நமக்கு எதிராகவே செயல்படுறாங்க. நம்ம நிலை மட்டும் ஏன் இப்படி இருக்குங்க? ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது மாறாதா? கடந்த சில காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கர்ம சனி அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய பிஸ்னஸ் ஒன்றும் பெரிய அளவில் வளர்ச்சி அப்படிங்கிறது அடையல. இன்னும் இருக்கிற நிலைமையோட மோசமாக தான் போயிட்டுருக்குங்க. நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தேன், நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க. இருக்கிற ஒரு பிஸ்னஸை நல்லபடியாக பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன நடந்ததுன்னு சில காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை சரியான விதத்தில் என்னால் ரன் பண்ண முடியல. இதை கண்டினியூ பண்ணுமா, இதை விட்டுட்டு வேறு வேலைக்கு ஏதாவது போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசனைகள் வந்துருச்சு. நான் செய்கிற தொழிலில் நிறைய நஷ்டங்கள், நிறைய இழப்புகள், நிறைய பார்த்திங்கன்னா லாஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இதுலேருந்து மீண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்குங்க. ஒரு படி ஏறினா 4 படி சறுக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் எனக்கு எதிராகவே நடந்துகிட்ருக்கு. இதனால் மற்றவங்களுக்கு என் மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சுங்க. எதுக்காக தான் நீங்கள் எல்லாம் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, பேசாமல் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது தொழில் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா அந்த தொழிலில் மீண்டும் மீண்டும் உங்களால் மீண்டு வெளியே வரவே முடியாத அளவுக்கு பலத்த அடி அப்படிங்கிறது விழுந்துகிட்டே இருக்குது. ஏன் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய நபர்களே நம்மளை பார்த்து ஏளனமாக பேசக்கூடிய அளவுக்கு நிலைகள் வந்துருச்சு. இந்த நிலையை எப்படியாவது மாற்றணும்னு முயற்சி பண்ணக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த ஜென்மஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய இணைவுகள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய நிர்வாகத்திறனையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தி எந்த இடத்துல தவறு செஞ்சோம், ஏன் இப்படி நடந்துச்சு, எதனால் அந்த பிரச்சனை அப்படிங்கிறத கரெக்டான விதத்தில் ஐடென்டிஃபை பண்ணி அதிலிருந்து சரியான விதத்தில் வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டம். பிஸ்னஸ் லாஸில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, எதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு, என்ன காரணங்கிறது முழுசாக தெரிஞ்சுட்டு அதிலேருந்து முழுமையான தீர்வுகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ நல்ல லெவலில் உங்களோட பிஸ்னஸை கொண்டு போவீங்க. இதனால் உங்களுடைய லாபம் முன்ன இருந்ததை விட இரட்டிப்பாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும்போது அடிஷ்னலாக சில பிஸ்னஸ் இதிலேயே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இல்லை உங்களோட பிஸ்னஸை பெரிய அளவில் பெருக்கிறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள், இது வரைக்கும் இழந்த விஷயங்கள், இது வரைக்கும் நம்ம இழந்ததோ, இது வரைக்கும் நம்ம காண லாஸ், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் அதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும்போது புதிய தொழிலை தொடங்குவீங்க. அதே நேரத்தில் அந்த தொழிலில் லாபகரமான சூழல் கொண்டு வரும். புதிய ஒப்பந்ததாரர்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருவாங்க. புதுசாக கான்ட்ராக்ட் கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்கள் தொழில் ரீதியாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்க போதுங்க. அதை கரெக்டான டைமில் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் நிச்சயமாக நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாங்க. இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த பிஸ்னஸுங்க,
அதே நேரத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுவீங்க. அடிஷ்னலாக சில பிஸ்னஸை நீங்கள் தொடங்குவீங்க. அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் வருமானத்திற்கு சரியான விதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். வேலையில் இருக்கிற நபர்களுக்கு இந்த வேலையை விட்டு போனால் போதும். ஏன்னா கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறோம். நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. நாலேஜை மட்டுமே பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே வரமாட்டேங்குது. ஒரு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இல்லை. எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. என்னோட நிலை இன்னும் மாறவே இல்லை. இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாம். எங்கே போனாலும் நான் பொழைச்சிக்குவேன் அப்படிங்கிற அளவுக்கு திறமை இருக்குங்க. ஆனால் இருக்கிற வேலையை தொலைச்சிருவோமோ, இதையும் விட்டுட்டோம் அப்படின்னா, எப்போ இருக்கிற வேலையவே உன்னால் காப்பாற்றிக்க முடியல, அடுத்த வேலைக்கு போய் நீ என்ன பண்ண போகிற, முதல்ல இதில் எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு சில தடைகள் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஏன்னா இந்த காலகட்டங்களில் இருக்கிற வேலையை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட ஃபினான்ஷியல் லெவலில் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு தெரியுங்க, கண்டிப்பாக நம்மளால் அடுத்த ஒரு வேலைக்கு போக முடியும், ஈஸியாக இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும், அந்த வேலையை பெற முடியும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லா நாலேஜ் இருக்குது. அதுக்கு உண்டான ஒரு காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ தனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், சுயஸ்தானத்தில் சுயமரியாதை கௌரவத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா பரவாயில்ல, ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டார், இன்றைக்கி புதுசாக ஒரு வேலைக்கு போனாலும் அதை விட சேலரி அதிகமாக வாங்குறாரு, அதை விட பெரிய பொறுப்பில் இருக்கிறாரு. அந்த அளவுக்கு இந்த முயற்சிகள் இவருக்கு வெற்றி கொடுத்துருக்குது. இவருடைய சுய முயற்சியாலும் சொந்த முயற்சியாலும் சொந்த அறிவுத்திறனாலும் தான் இவரால் இதை சாதிக்க முடிஞ்சுன்னு மற்றவங்க உங்களை பார்த்து பெருமையாக பேசக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. இந்த கல்யாணம் நடக்காதனால தான் மற்றவங்க மத்தியில் எனக்கு ஒரு என்னப்பா எவ்வளோ வயசாயிருச்சு, நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க, நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, வீடு கட்டியாச்சு, சொந்தமாக இடம் வாங்கிட்டீங்க, எல்லாமே பண்ணியிருக்கீங்க, கரெக்டான டைமில் ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அதுவும் ஒரு விதத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குமே அப்படின்னு சொல்லி, நமக்கு நடக்காத ஒரு விஷயத்த மற்றவங்க நம்மளை பார்த்து குறை சொல்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துடுச்சு. எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுங்க. எல்லாமே ஓகே ஆகுது. அலைன்ஸ் பார்த்தாச்சு. எல்லாமே வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. திருமண லெவலுக்கு கொண்டு போனது கூட திடீர்னு ஏதோ ஒரு விதத்தில் அந்த திருமணம் நடக்காத அளவுக்கு சில தடைகள் வந்துருச்சு. திடீர்னு கடைசி நேரத்தில் திருமணம் நிற்கிற மாதிரி சில சூழ்நிலைகள். எல்லாம் ஓகே ஆச்சு. லவ் பண்ணிட்டு இருந்தோங்க. அந்த ரிலேஷன்ஷிப் மேரேஜ் லெவலுக்கு கொண்டு போகிற நேரத்தில் காரணமே இல்லாமல் சில பிரச்சனைனால இன்றைக்கி 2 பேருமே நாங்கள் பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். கூடிய விரைவில் திருமணம் சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். பிரிந்த நபர்கள் கூட ஒன்றிணைவீங்க. வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்களோ, இல்லை நம்ம லவ் பண்ணுறதுல இது செட் ஆகாது, நம்ம திருமண லெவலுக்கு கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி விட்டு பிரிஞ்சு போனவங்க கூட உங்களை தேடி இந்த லைஃப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பிரிஞ்சதுக்கப்புறம் தான் இதனால் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன், நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஸோ வேண்டான்னு சொல்லி விட்டு போனவங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை வேண்டான்னு சொல்லி பிரேக் பண்ணிட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. மற்றவங்க உங்களை பார்த்துட்டு பரவாயில்லப்பா, இந்த மாதிரி ஒரு லைஃப்பை நீ இழந்துட்டின்னு நினச்சானா பரவாயில்ல, அது கரெக்டாக மறுபடியும் திரும்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாதனால குடும்பத்துலேயும் சரி ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான சூழல் அப்படிங்கிறது இல்லை. எந்த விசேஷத்துக்கும் என்னால் சரியாக போக முடியலைங்கிறதுனால மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகுங்க. கூடிய சீக்கிரத்தில் குடும்பத்தில் ஒரு நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது உங்களை சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. வீடு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு. இருக்கிற வீடையே இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. சொந்தமாக வாடகை வீட்டிலேருந்து சொந்தமாக ஒரு வீடு கட்டிட்டு அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய காலகட்டங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அந்த பண தேவைகள் அதுக்குன்னு நிறைய உருவாக்கி வச்சுருந்தேன். ஏதோ ஒரு காரணத்தினால வீண் விரயங்கள் ஆகுது, நஷ்டங்கள் ஆகுது. இப்போ தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனவங்க அந்த பணத்தை இன்னும் தரவே இல்லை. மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் இன்றைக்கி என்னுடைய சில காரியங்கள் நல்ல காரியத்தை செய்ய முடியாமல் இருக்குது. ஒரு லோன் அப்ளை பண்ணால் கூட சரியான விதத்தில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வங்கி சார்ந்த சில யோகங்கள், அதாவது லோன் அப்ளை பண்ணாலும் கிடைக்கிற வாய்ப்புகள், ரொம்ப நாளாக உங்களுடைய பணம் வெளியே இருக்குது அப்படின்னா அந்த பணம் வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வரும். இதனால் சொந்தமாக ஒரு வீடு கட்டக்கூடிய முயற்சியில் இறங்குவீங்க. நிலம் வாங்கிறதுக்கான முயற்சிகள், கட்டிடம் சம்மந்தப்பட்ட யோகம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள், வண்டி வாகனம் சார்ந்த சில விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஆரோக்கிய ரீதியாக சில பாதிப்புகள் இது வரைக்கும் வந்துட்டு இருந்திருக்கும். மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. சரியாக தூங்க முடியலைங்க. ஏதாவது ஒரு விதத்தில் மன உளைச்சல்னால உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது குறைஞ்சி போயிடுச்சு.
நிறைய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதில் எந்த விதமான பலன்கள் அப்படிங்கிறது இல்ல. ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா இன்னொரு பிரச்சனை. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போனா அடுத்தது, ஒருத்தருக்கு சரியானா அடுத்தது வேற ஒருத்தருக்கு வருதுன்னு சொல்லி மருத்துவ செலவினங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே நடந்துட்டு இருக்குங்கன்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியத்தில நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாள் தொந்தரவுகள் உங்கள விட்டு விலகுங்க. மருத்துவ ரீதியாக சில மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. கல்வி ரீதியாக இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலும். நீங்க விருப்பப்பட்ட துறையில தேர்வு செஞ்சு அதில படிப்பதற்கான வாய்ப்புகள், படித்து முடித்தவர்களுக்கு அதே துறையில வேலை கிடைப்பதற்கான சூழல், கவர்மெண்ட் ஜாபுக்காக எழுதிட்டு இருக்கிறவங்க, இந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல தருணமாக இருக்கப்போது. ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்தவங்க, நீங்களும் நிறைய அட்டெம்ப்ட் பண்ணிட்டீங்க. இந்த டைமாவது ஏதாவது வாங்குங்கன்னு சொல்லி உங்கள பார்த்து அட்வைஸ் பண்ணவங்களுக்கு முன்னாடி, கண்டிப்பாக அந்த அரசு துறையில நீங்க உங்களுடைய எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி, நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கான யோகங்கள், மத்தவங்க உங்கள பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க, இந்த வரக்கூடிய காலகட்டங்கள். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா, உங்களுடைய சுய ஜாதகத்த முழுமையா தெரிஞ்சுக்கங்க. அதன்படி சில முயற்சிகள் எடுக்கும்போது, இன்னும் நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்க ஜாதகத்த என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லையா ஜாதகத்த வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு வச்சீங்க அப்படின்னா, தெளிவான முறையில கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.